சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் வேறு மாதிரி இருக்குது. காரணம் வந்து என்னடா இவன் அசிங்கமாக பேசி ரிவ்யூஸ் தரானேன்னு நினைக்காதீங்க. காரணம் வந்து இப்போ சமீப காலமாக நல்ல படங்களை கெட்ட வார்த்தை சொல்லி தான் வந்து ஃப்ளாப் ஆக்குறாங்க. ஸோ நல்ல படத்தை பேட் வேர்ட் சொல்லி நான் வந்து உயர்த்தேன். செம்மையாக இருக்குது. ஹாலிவுட் தரத்துக்குலாம் சொல்ல முடியாது, ஒரு ஹாலிவுட் படம் தான். தமிழில் ப்ரிசன் பிரேக் படங்கள் பெருசாக கிடையாது. விரும்மாண்டியில் கிளைமேக்ஸ் தான் வரும் கொஞ்சோண்டு. பட் முழுக்க முழுக்க சிறைக்குள்ளாரையும் அது ப்ரிசன் பிரேக்குங்கிற கான்செப்டை வச்சு தமிழில் எடுத்த ஃபஸ்ட்டு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. படத்தில் ஆக்டிங் நல்லா இருந்தது, சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் பயங்கரமாக இருந்தது. ஒரு ஜெயிலில் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. படம் மேக்கிங் நல்லா இருந்தது. படத்தில் ஸ்டோரி கண்டென்ட்ன்றது ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி வச்சு தான் எடுத்திருக்காங்க. 1999 நடந்ததில் ப்ரிசன் ரியாட்டை வச்சு அது எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கன்வே பண்ணியிருக்கணுமோ கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடலாம் கஷ்டம் இருந்துச்சு, அது ரொம்ப வயலன்ஸ் அதிகம். மூவி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கேஜிங்காகவும் ஆர்ஜே பாலாஜி சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது, நிறைய உமன்ஸ்க்கெல்லாம் இது கனெக்ட் ஆகாது. ஏன்னா ரொம்ப ராவாக இருந்தது மூவி. எந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் இல்லை, காமெடி எதுவுமே கிடையாது, ரொம்ப அப்படியே ரோகாக இருக்குது மூவி. அதனால வெறும் இந்த மூவி லவர்ஸ், நல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் அவசமாக இருந்தது. ஆர்ஜே பாலாஜி பின்னிட்டார், சூப்பராக பண்ணியிருக்காரு. சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு. ஆர்ஜே பாலாஜினாலே காமெடி அப்படின்ற ஒரு இதை தாண்டி நடிப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரு. இது ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான டைம்னே நம்ம சொல்லலாம். காரணம் வந்து இந்த படம் அவருடைய லிஸ்ட்டில் வந்து மெயின் படமாக நிற்கும். படத்தில் வந்து லேக் இல்லை, மியூசிக் சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து சீட்டில் உட்காந்தவங்க உட்காந்த மாதிரி அடுத்து என்னன்ற மாதிரி கொண்டு போகுது. செல்வராகவனுடைய நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக படம் இது ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான நேரம். அதனால் ஒரு நடிப்புலும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து சூர்யானை வச்சு படம் பண்ணிகிட்ருக்காரு. கங்குவானுக்கு அடுத்து இந்த படம் பெருசாக பேசப்படும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. நம்ம எப்போவுமே இந்த கமர்ஷியல் மூவிஸ்லலாம் வர மாதிரி தான் எடுத்திருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் ஓகே, இது கூட நடந்திருக்கலாம், இப்படி கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஆக்சுவலி லேக் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, குறையெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் மூவி இப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தது. ட்ரெய்லரில் நமக்கு ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்கல. எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மூவியும் இருக்குது. நல்லா இருந்தது பார்க்க. ஆர்ஜே பாலாஜி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மீட்டர் எப்படி இருக்கு? எப்படி சொல்கிறது, த கை நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் அவர். எப்போவுமே அவரை பார்க்குறதே அப்படி தான். அவர் ஆக்டிங்குமே இதில் ரொம்ப அப்படியே லேமன் ஆக்டிங் மாதிரி தான் இருந்தது. எங்கேயுமே வந்து ஓவர் டூ பண்ண மாதிரியோ, ஒரு மாஸ் ஆக்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்காகவே ஒரு பிஜிஎம் போடுவாங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையனே எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருந்தது. அவர் அழுவுற சீனெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து உட்காந்து பார்க்கும்போது அது சுத்தமாகவே கனெக்ட் ஆகாது. பிகாஸ் ரொம்ப ராவாக இருக்குது மூவி. சும்மா இந்த மாதிரி நம்மள மாதிரி டீனேஜர்ஸ், ஐ மீன் கொஞ்சம் மூவிஸ், நல்ல மூவிஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும், அவ்வளோதான். ஓகேவாக இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃப் ஓகேவாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த விட நல்லா இருந்தது. அவர் மட்டும் தான் மெயின் சென்டர் பாயிண்ட். அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவே நல்லா இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா சூப்பராக போச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்லை, ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்றுமே இல்லை, அடிக்கடி இப்படியே தான் அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஒன்றுமே எங்கேயுமே ஃபீல் கனெக்ட் ஆகலை. ஏதோ படம் போகுது, படம் எடுத்திருக்கான்னு சொல்லி எடுத்திருக்காங்க, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். என்ன கான்செப்ட் தான் ஒன்றுமே புரியாது. அன்பு ராஜன் இதில் வந்து எப்படி நடிச்சிருக்காங்களோ அது மாதிரி தான் இதில் கட்டபொம்மை சீனு எல்லாம் அந்த ஒரு அதிகாரம் பாலிடிக்ஸ் தான் எடுத்து பேசியிருக்காங்க. அரசு அதான் ஜெயில் தான், ஃபுல்லாகவே ஜெயில். 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க படத்தை. ஆனால் எல்லாமே பாலிடிக்ஸ் தான். எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுறது, ஆளுங்கட்சிக்காரன் என்ன பண்ணுறது, இதுதான் கதையே, வேறு எதுவுமே கிடையாது. ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காரு, நம்ம நெட்டி சார் நல்லா பண்ணியிருக்காரு. கதை வந்து அந்தளவுக்குலாம் டீப்பெல்லாம் நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த அதான் பாலிடிக்ஸ்க்காக வந்து பண்ணுற மாதிரி தான் கதையை, வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த கட்சிக்காரன் நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன், நான் காசு எல்லாம் கொடுத்துட்றேன், எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்துரு, என் உசுரை காப்பாற்றுரு, இதுதான் கதையே, வேறு எதுவுமே கதை கிடையாது. ஆர்ஜே பாலாஜி செம்மையாக பண்ணுறாரு, நல்லா இருக்குது. அதில் வந்து கருணாஸ் வந்து ஒரே ஒரு டைலாக் பேசியிருப்பார். அந்த ஒரு டைலாக்குக்காக படம் பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன். அதாவது சொர்க்கத்தில் இருந்தால் முட்டி போடலாம், நரகத்தில் இருந்தால் ராஜாவாக வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் உண்மையாகவே நல்லா இருக்குது. ப்ரோ மூவி நல்லா இருக்குது ப்ரோ, டீசென்ட் வாட்ச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கொஞ்சம் மைனர் ஃப்ளாஸ் இருக்குது, டைலாக் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வீக்காக இருக்குது. மற்றபடி மூவி ஓகே தான் ப்ரோ, ஒர்த்த வாட்ச். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது ப்ரோ, ரேசி ஸ்க்ரீன் ப்ளே டைப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது, பட் ஓவராலாக ஸ்க்ரீன் ப்ளே ஓகேவாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே முடிஞ்சது. கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருக்காங்க.
குட்டி மைனர் ஃப்ளாக்ஸ் இருக்குது, டேரக்ஷனில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது, ஓவராலாக மேக்கிங் நல்லா இருக்குது. ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியல, பட் ஒரு ஒர்த் வாட்ச். நிறைய டேரக்ஷனில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. தத்துவம் ஃபிலாசபிக்கலாக பேசுகிற டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அது இல்லாமல் கேஷுவல் கான்வர்சேஷன் எல்லாமே கொஞ்சம் டைலாக்ஸ் போகிற அந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் ஓகே தான் ப்ரோ. ஒரு மாதிரியான ஒரு எண்டிங், அது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடு எண்டிங்குமா இருக்குமா தெரியல. எனக்கு பர்சனலி ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு டீசெண்டான எண்டிங் தான், ரொம்ப ட்ராமாட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் சட்டிலாக முடிச்சிருப்பாங்க. அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு நினைக்கிறேன், அந்த டைரக்டரோட ஃபஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு மற்ற இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஃபார் டெபியூ ஃபிலிம், ஃபார் ஃபஸ்ட் ஃபிலிம் இது ஒரு நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. லைக் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்னா கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது படத்தில். ஆனால் போர் அடிக்காமல் போகுது. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸ்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் ஆனால் எதுவும் மிஸ் ஆகுது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, பட் நல்லா இருக்குது. அந்த ஏதோ போர் அடிக்காமல் போகுது. இன்ட்ரோவேஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது, பட் ஓகே பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் வைஸ் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைக் இது வந்து லைக் ஃபுல்லாக சொன்னால் வடச்சென்னை ஆர்ஜே பாலாஜி வாசல் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து படம் வந்து ஏன்னா ஜெயிலுக்கு நடக்கிற பெரிய ஸ்கேமை காட்டினதே வடச்சென்னை படம் தான், எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதில் பார்த்தனால இது ஒன்றும் பெரிய புதுசாக தெரில, ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா காட்டினால. ஆனால் இந்த படம் டெக்னிக்கல் ரீதியாக படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர்னு இந்த படத்தில் நல்லா தெரியுது. இந்த மாதிரி வேறு கிறிஸ்டோபர் சேவியரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பிரம்மோகம் பார்த்துட்டு இவரை நிறையா படத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் தமிழில் இவர் இப்படி ஒரு பேங்கர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. இவர் இந்த மாதிரி நிறைய படத்தில் யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஒன்றா சாம்சிஸ் ஜிப்ரான் மாதிரி இவரும் காணாமல் போயிடுவார்ன்ற பயம் மட்டும் தான் இருக்குது. மதுரை மியூசிக் வைஸ் படம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூசிக்லேருந்து டெக்னிக், அதான் ப்ரோ டெக்னிக் வைஸாக படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கதை ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எப்படி சொன்னால் ஒரு ஜெயிலில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதில் ஒரு இன்னசென்ட் மாற்றான், லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்றதா கதை ரொம்ப நல்லா காட்டியிருந்தான். ப்ளஸ்னா ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது, ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் பார்த்துருக்கீங்க. ரியலாக சொல்லணும்னா படம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குது, எல்லாத்துமே நல்லா தான் இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெயில் எஃபெக்ட் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த விஷுவலாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஜெயில் எஃபெக்ட்லாம் சூப்பராக தான் இருக்குது. விஷுவல் நல்லா இருக்குது. அந்த லைட்டிங்கு டார்க்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா, நீட்டாக இருக்குது. எந்த ஃப்ளாவுமே இல்லை. நல்லா எழுதியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயிலே நடக்குது. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏ சர்டிஃபைடு தான், ஸோ அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி வந்து தன்னுடைய வட்டத்துக்குள்ளார வெளியில் வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸாக நடித்ததுக்காகவே அவரை பாராட்டணும். அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல், கருணாஸ், ஷோபா சக்தி, நட்டி, செல்வராகவன் எல்லாருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எழுதியிருக்காங்க, அதை விட பயங்கரமாக எடுத்திருக்காங்க. படத்தில் ரியாலிட்டி இருக்குது. உண்மையாக நடந்த சம்பவம், அது ரியலாக எடுக்கணும்னு 100% ரியலாக எடுத்துருக்காங்க. இது ஒரு ஏ சர்டிஃபைட் படம், குழந்தைங்க பார்க்க முடியாது. பட் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். ரெண்டுமே அப்படியே ரேசியாக இருக்குது. ஃபுல்லாகவே செம்ம ஸ்பீடாக போகுது, பரபரன்னு போகுது. பிஜிஎம்மும் செம்மையாக இருக்குது. படத்தில் ப்ளஸ் ரியலாக எடுத்திருக்காங்க. ஸ்டண்ட்டு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ப்ளஸ் தான். இல்லை, அது அவங்க ரியாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. அதனால் அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அந்த கிளைமேக்ஸ் படத்தையே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. பட் வேறு ஒரு உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்திருக்காங்க. செல்வராகவன் நல்லா இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல், நட்டி, கருணாஸ், அதுக்கப்புறம் ஷோபா சக்தி எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. பார்க்க முடியாது, ஏ சர்டிஃபைடு. ஸோ குழந்தைங்க அழைச்சிட்டு வர முடியாது. பட் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. செம்ம ஸ்க்ரீன் பிளே. அந்த ரிசர்ச்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு படத்தை எடுக்க போகிறோன்னா அந்த ரிசர்ச் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உண்மை சம்பவம் வந்து ஜெயிலில் வந்து இதில் நீ தான் ராஜா நான் தான் ராஜான்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இடத்த பிடிக்கணும். அது எல்லாமே வந்து மிக பின்னாடி இருக்கவங்களால தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம்? ஜென்ரல் ஆடியன்ஸே போய் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சின்ன தப்புன்னு தான் நம்ம நினச்சி பண்ணுவோம், ஆனால் பெரிய தப்பில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் தப்பே பண்ணாதீங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல வந்திருக்காங்க. மைனஸெல்லாம் எதுவுமே கிடையாது. மைனஸாக சொல்கிறாங்கன்னா படம் பார்க்க தெரியாதவங்க தான் மைனஸாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து பேட் ரிவ்யூலாம் கொடுத்து படத்தை கெடுக்காதீங்க. நான் ஒரு பட லவராக சொல்கிறேன். ஏன்னா அந்த படங்கள் வந்து வரவேற்கப்படணும், நல்ல படங்கள். அதுக்காக நான் வந்து அந்த தாண்ட வார்த்தை யூஸ் பண்ண, மற்றபடி நான் அசிங்கமாக பேசுகிற பையெல்லாம் கிடையாது. தேங்க்யூ. இருக்க வாசல் உண்மையாக அது மோசமான வாசல். ஏன்னா ரியலில் யாரும் அந்த வாசலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு போங்க, படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்ம ரொம்ப வந்து வட சென்னை இப்போ ரீசெண்டாக வந்த கைதியெல்லாம் ரொம்ப பேசியிருப்பாங்க. அதுதான் நான் மென்ஷன் பண்ணி போனேன். அதேமாதிரி இந்த அம்மா சென்டிமெண்ட்டில் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. ஏதோ அம்மா வராங்க, அம்மாவுக்கு ஒரு யானைக்கால் இருக்குது அப்படின்ற ஒரு சீமை எங்கேயுமே நமக்கு ஃபீல் கொடுக்கவே இல்லை. ஒரு அம்மா வராங்க, லவ் பண்ணுற பொண்ணு இருக்குது,
லவ் பண்ணுற பொண்ணுக்கும் அதுக்கும் சின்ன லவ் போர்ஷன்லாம் வச்சிருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் ட்ரையாக போன மாதிரி இருக்குது படம். ஏதோ ஒன் டைம் வாட்சபிள், இந்த மழை காலத்துக்கு பார்க்கலாம் ஒரு டைம். இதில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா செல்வராகவன் கேரக்டர். அந்த கருணா சார்லாம் வந்து சும்மா வரும்போது அவர் அந்த சின்ன சின்ன டைலாக்ஸ் சொல்லுவார், அதெல்லாம் பார்க்கும்போது ரியாலிட்டியாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம். ஐயோ கங்குவா சார், கங்குவாலாம் வந்து கங்குவா திரும்ப கூப்பிட்டா கூட நான் ஃப்ரீயாக கூப்பிட்டா கூட போய் பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த படத்தை திரும்ப போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து யாரையுமே வந்து நல்லா அப்படி என்னடா அடுத்த சீனு ரொம்ப யூகி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம்.